Hallelujah. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அதிகால வேளையிலே உன் நாமத்து நிமித்தமாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, இந்த நேரத்திலே உடைய இருதயத்திலே விழுந்து முளைக்கப் போகிற இந்த விதையானது, இறை வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரட்டும் சுவாமி. வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் இந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தினால் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக துன்பமா துயரமா என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிறேன். ஒரு மனிதன் தன் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை இழக்கும் பொழுது அவன் துன்பப்படுகிறான், துயரப்படுகிறான். பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டு போகும் பொழுதும் அவன் துன்பப்படுகிறான். அதே நேரத்திலே தொழிலே இல்லாமல் போகும் பொழுதும், வேலையே இல்லாமல் போகும் பொழுதும், அவனுடைய நண்பர்கள் கைவிடும் பொழுதும், நம்பினவர்கள் அவனை விட்டு போகும் பொழுதும், உறவினர்கள் உதாசீனப்படுத்தும் பொழுதும், கடன் பிரச்சனை தலைக்கு மேல வரும் பொழுதும், குடும்ப நபர்கள் மரித்து போகும் பொழுதும் அவன் வேதனைப்படுகிறான், துன்பப்படுகிறான். சில வேளைகளில் பொல்லாருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நல்லார் அனுபவிக்கும் பொழுதும், நல்லாருக்கு கிடைக்க வேண்டிய பயனை பொல்லார் அனுபவிக்கும் பொழுதும் துன்பப்படுகிறான், மனிதன் துயரப்படுகிறான். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், இந்த துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் மக்களுக்கு விடுதலையே இல்லையா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். விடுதலை நிச்சயமாக உண்டு. விடுதலை தருபவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவசிங்க, அவரை நோக்கி பாருங்கள். துன்ப வேலையிலும் துயர வேலையிலும் ஐயோ நான் என்ன செய்வேன், எங்கே போவேன் என்று பதறிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு என் தேவனை உற்று நோக்குங்கள். உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். உடைய துன்பத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மகா பெரிய வல்லமை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. தீராக்கு 38வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்பம் சாவை வருவிக்கிறது, துயர்மிக்க உள்ளம் வலிமையை குறைக்கிறது. Praise the Lord. Praise the Lord. துன்பம் சாவை வருவிக்கிறது, துயர்மிக்க உள்ளம் வலிமையை குறைக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இருதய நோய் என்று கேள்விப்பட்டால் மரண பயம் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் உங்க இருதயத்தில் துன்பங்களையும் துயரங்களையும் சேர்த்து வைக்கும் பொழுது அவை படிப்படியாக உங்களை சாகரித்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்களா? அது பிரியமானவர்களே, துன்பத்தை கண்டு துவண்டு போய்விடாதீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். துன்பத்தின் முடிவுதான் வெற்றி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அருணாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிற மக்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் வாங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார், அவர் உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாக தருவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்ன? துன்பத்தின் பாதை தாங்க இயேசுவினுடைய பாதை. அது பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம்
துன்பத்தை நேசிக்க வேண்டும். துன்பம் வந்து விட்டது என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் துன்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக கடந்து சென்ற எல்லா புனிதர்களும் துன்பத்தை அதிகமாக நேசித்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அவர்கள் புனிதர்களாக வானத்திலே நட்சத்திரங்களைப் போல சுடர்விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, அந்த நட்சத்திரங்களைப் போல நீங்கள் சுடர்விட விரும்பினால், நீங்கள் ஜொலிக்க விரும்பினால் துன்பத்தை நேசிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நாள் அருணாதர் இயேசு கிறிஸ்து சியானா கேத்தரின்கிற ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு 7 வயசு தாங்க, அந்த பெண்ணுக்கு தோன்றி ஆண்டவர் இப்படியாக கேட்டாராம், மகளே உனக்கு தங்க முடி வேணுமா முள்ளு முடி வேணுமா என்று கேட்டாராம். கேத்தரின் என்ன சொன்னாங்களாம், எனக்கு முள்ளு முடி வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டாராம். Praise the Lord. Praise the Lord. அது பிரியமானவர்களே, உங்கள்ட்ட மட்டும் கேட்டிருந்தாக்க நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? தாவி பிடிச்சி தங்க முடிய எடுத்திருப்பீங்க. எடுத்ததோடு மட்டும் அல்லாம இன்னும் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆண்டவரே, இந்த தங்க முடி சின்னதா இருக்குதே, கொஞ்சம் பெருசா செஞ்சுட்டு வந்திருக்க கூடாதா, அது எங்களுக்கு உபயோகமா இருந்திருக்குமே என்று சொல்லியிருப்பீர்கள். 7 வயதை நிரம்பிய சியானா கேத்தரின் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு முள்ளு முடி வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஒரு புனிதையாக வானத்திலே அவர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் 24:16 வாசித்து பாருங்கள். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர், பொல்லார் துன்பம் வந்தவுடன் வீழ்ந்து விடுவர். Praise the Lord. Praise the Lord. யாருங்க அந்த நல்லவங்க? யார் அந்த நல்லவங்க? அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்க தான் நல்லவங்க. ஆக பிரியமானவர்களே, இந்த நல்லவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அவர்கள் எழுந்திருப்பார்கள். எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து கல்வாரி மலையின் உச்சியை அடைவ வரைக்கும் அவர்கள் விழுந்து 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 எழுந்து செல்வார்கள். பொல்லார் அப்படி அல்ல. பொல்லாருங்கிறவங்க யாரு? அருணாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதும் பாவத்திலே இருப்பவர்கள், துணிந்து பாவத்தை செய்து கொண்டு இருப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துட்டா போதும், பட்டுன்னு விழுந்துருவாங்க, அதுக்கு மேல எந்திரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல தைரியமாக துன்பத்தை சவால் விட்டு சந்திக்க வேண்டும். நாம் எல்லோரும் அரச குருத்துவ திருக்கூட்டம், தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவருக்கு இஷ்டமான பிள்ளைகள். பிரியமானவர்களே, அப்படி என்றால் பிரியமானவர்களே, உங்களுக்கு துன்பம் வரும் பொழுதும், சோர்வுகள் வரும் பொழுதும், மன தளர்ச்சி வரும் பொழுதும் சோர்ந்து போகாமல் சிலுவையை உற்று நோக்குங்கள். என் தேவன் என்ன சொல்கிறார்? என்னை உற்று நோக்குங்கள், நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள், உங்கள் முகம் ஜொலிக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வருகிற துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு தண்ணீர் பட்ட உடை போல ஒரு நிமிஷத்துல காஞ்சு போயிடும். பிரியமானவர்களே, ஆகவே ஐயோ எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு கஷ்டம் என்று மாத்திரம் ஏங்கி விடாதீர்கள். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. பிரியமானவர்களே, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது வாசிங்க. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன். சொல்றாரு,
உலகத்துல உங்களுக்கு துன்பம் நிச்சயமா உண்டு, ஆனா பயப்படாதீங்க, நான் அந்த துன்பத்தை வெற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார். அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் கிடையாது, ஊருக்கு வெளியிலே ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர் மரிப்பதற்கு ஒரு இடம் கிடையாது, 3 ஆணிகள் மத்தியிலே சிலுவையிலே தொங்கி அவர் மரித்தார். மரித்த அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் கிடையாதுங்க, ஒரு அந்நியருடைய கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அதற்காக தான் இயேசு சொல்கிறார், துன்பத்தை அனுபவித்த இயேசு, அனுபவித்த ஒருவரால் மட்டும்தாங்க தெளிவாக பேச முடியும். அவர் துன்பத்தை அனுபவித்தார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்ட தேவன் என்ன சொல்கிறார்? உலகத்துல உனக்கு துன்பம் உண்டு, பயப்படாத, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. Praise the Lord. Praise the Lord. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, என் உள்ளம் சாவு வர்ற அளவுக்கு ரொம்ப துன்பப்பட்டுள்ளது, வேதனைப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். என்னங்க அந்த துன்பம்? இயேசுவுக்கு வந்த மகா பெரிய துன்பம் என்னங்க? பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்ட பிறகும், அவர் செய்த ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட பிறகும், அவரிடமிருந்து புறப்பட்ட வல்லமையை கண்ட பிறகும் மக்கள் மனமாறவில்லையே, மக்கள் மனமாறலையேன்னு சொல்லிட்டு, பாவத்திலிருந்து மனமாறி தேவனுக்கிட்ட வரலையேன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். இன்னும் ஒன்று, அடுத்ததாக அவர் எதற்கு வேதனைப்படுகிறார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, மக்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 2 வேதனையும் தேவனை குத்தி பிளந்தது. பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உண்டானது எல்லாமே அவரால் உண்டானது, அவரால் அன்றி வேறு எவராலும் உண்டாகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினார், விண்ணையும் மண்ணையும், மண்ணில் வாழக்கூடிய வளரக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அவரே உண்டாக்கினார். படைக்கப்பட்ட மனிதன் படைத்தவரை சித்திரவதை செய்தான் என்றால் சரித்திரம் காணாத ஒரு உண்மை. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்! தாம் படைச்ச மனுஷனே படைத்தவரை சித்திரவதை செய்தார் என்றால் இது எவ்வளவு பெரிய வேதனை என்று பாருங்கள். Praise the Lord. Praise the Lord. தலைமை குருக்களும் மூப்பர்களும் சட்ட வல்லுநர்களும் மக்களும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை கேவலமாக பேசி மிகவும் மோசமாக இழிவாக அவரை நடத்தினார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். பாவிகளுக்கு நண்பர் என்று சொன்னார்கள். இவன் ஒரு குடியன் என்று சொன்னார்கள். இவன் ஒரு குழப்பக்காரன் என்று சொன்னார்கள். மதி மயங்கியவன் என்று சொன்னார்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கினார். காரணம் என்ன? நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய மக்களாகிய நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த எல்லா கஷ்டங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா அவமானங்களையும் பொறுமையோடு தாங்கினார். Praise the Lord. அவர் சிலுவையிலே 3 ஆணிகள் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? தந்தையே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் தெய்வமே, மன்னியும் ஐயா என்று சொல்லி ஜெபம் செய்தார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் மன்னிப்பதற்காகவே பிறந்துள்ளோம். மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயத்தில் அமைதி வரும், சாந்தி வரும், சமாதானம் வரும். உங்களை ஏமாற்றியவர்களே, உங்களை துன்பப்படுத்தியவர்களே, உங்களை வேதனைப்படுத்தியவர்களே இந்த நேரத்தில் மன்னிங்க. திருச்சிலுவையை உற்று நோக்குங்க.
3 ஆணிகள் மத்தியில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை உற்று நோக்கும் பொழுது உங்களுக்கு கிருபை கிடைக்குங்க. உங்களை துன்பப்படுத்தியவர்களை மன்னிக்கக்கூடிய கிருபை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அது ஆசிரியர் குடும்பம். அண்ணன் ஆசிரியர் வேலை செய்தார். தம்பி ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது தம்பியானவர் அண்ணனிடம் சென்று, அண்ணா, நான் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் கடனாக கொடு, ஒரே ஆண்டிலே திருப்பி தந்து விடுவேன் என்று சொல்லி 7 லட்சத்தை வாங்கி கொண்டு சென்று தொழில் ஆரம்பித்தார். நன்றாக தொழில் வளர்ந்தது. ஓராண்டு கழிந்தது, 2 ஆண்டு கழிந்தது. ஆனால் அந்த மகன் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இந்த அண்ணன் கடந்து சென்று, தம்பி, பணத்தை கொடுத்தனே கொடுப்பா, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வந்திருக்கிறான், திருமணத்தை முடிக்கணும்னு பார்க்குறேன் என்று கேட்ட பொழுது தம்பி என்ன சொல்லிவிட்டான்னு தெரியுமா? நீ எப்போ எனக்கு பணம் கொடுத்த? இது போல திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கும் உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன், ஜாக்கிரதை, 4 பேரை வச்சு அடிக்க வைப்பேன், ஜாக்கிரதை, உனக்கு உயிர் வேணும்னாக்கும் ஓடிப்போ என்று சொல்லி மிரட்டினானாம். வீட்டுக்கு வந்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். வேதனைக்கு மேல வேதனை. ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தி கண்குளிர பார்க்க முடியலையேங்கிற வேதனையில வீட்டில் படுத்துட்டார். சுயமானவர்களே, அவரை சந்திப்பதற்காக நான் கடந்து சென்றேன். அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரன் சொன்னார், நான் நினைச்சேன் தம்பியை பற்றி புலம்புவாரு, திட்டுவாரு, எல்லாத்தையும் கொட்டுவாருன்னு சொல்லி நினைச்சிட்டு போனேன். அந்த சகோதரன் என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? போனா போகட்டுமா, யாரு, ஆஃப்டர் ஆல் என்னுடைய தம்பி தானே, இருக்கட்டும், அவன் அனுபவிக்கட்டும், அவனுக்கு நான் நன்கொடையா கொடுத்தாதான் நான் நினைச்சிட்டேன். ஆனா ஒரே ஒரு கவலை என்னன்னாக்கும், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த திருமணத்தை எப்படி நடத்துவேன்னு சொல்லிதான் எனக்கு தெரியல என்று வேதனையோடு சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், சகோதரா, உன் பெண்ணுடைய திருமணத்தை ஆண்டவரே நடத்தி வைப்பார் என்று சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன். 2 மாதங்களுக்கு பிறகு திருமண பத்திரிகையோட என்னை சந்திக்க வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தம்பி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரா என்று கேட்ட பொழுது அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? சிஸ்டர், ஒரு அருமையான வரன் வந்தார், அந்த வரன் இப்படியாக சொன்னார், உங்க மகளுக்கு ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்க வேணாம், திருமணம் என் வீட்டில் தான் நடக்கும், பெண்ணை மாத்திரம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி பெண் கேட்டிருக்காரு சிஸ்டர். ஆகவே அடுத்த வாரம் திருமணம் கட்டாயம் வந்துடணும் என்று சொன்னார். அவர் சொன்னார், நீங்க சொன்னபடியே இந்த திருமணத்தை ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கை தட்டுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு பிரியமானவர்களே, உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது, அது மற்றவர்கள் வழியாக வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார்? மகிழ்ந்து களி கூறுங்கள். இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது, உங்கள் பெயரை கெடுக்கும் பொழுது, உங்களை நாசப்படுத்தும் பொழுது, பொதுவுல வச்சு அவமானப்படுத்தும் பொழுது சந்தோஷப்படுங்க. காரணம், விண்ணுலகில் உங்களுக்கு பெரிய ஒரு சம்பாவனை உண்டு, பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறார். விண்ணுலகிலே நமக்கு கிடைக்க போகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நினைத்து இந்த லோகத்திலே வரவேற்கிற எல்லா துன்பங்களையும் தூசி என கருதுங்கள். உங்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா நபர்களையும் மன்னிங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சிலர் நினைக்கலாம், துன்பத்தின் முடிவு தற்கொலையை தவிர வேற வழியே இல்லை என்று நினைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் நீங்க துன்பப்பட்டு கிடக்குறீங்க, மறு உலகத்திலும் நித்திய துன்பத்துக்குள்ள, நித்திய நரகத்துக்குள்ள நீங்க கடந்து செல்வீங்க. ஆகவே ஜாக்கிரதை. நீங்கள் நினைக்கிறபடி உங்க உயிரை நீ எந்த நேரத்திலும் எடுக்கலாம் நினைக்காதீங்க. இந்த உடல் உங்களுக்கு சொந்தமல்ல, இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிரும் உங்களுக்கு சொந்தமல்ல, அது ஆண்டவருக்கு சொந்தம்.
குறித்த நேரம் வரும் வரைக்கும் பொறுமையோடு உங்கள் துன்பங்களை நீங்கள் தாங்கினீர்கள் என்றால் இறுதியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், விண்ணகத்திலே மகிமைப்படுத்தப்படுவீர்கள். ஆகவே துன்பத்தை கண்டு ஒரு நாளும் துவண்டு போவாதீர்கள். என் தேவனை நோக்கி பாருங்க, அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க துன்பப்படும் பொழுதும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். உங்கள் உற்றார் உறவினர் உங்களை கைவிடும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை தன்னந்தனியாக தவிக்க விட்டு மறித்து போகும் பொழுதும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? நான் உன்னை விட்டு விலகிறதும் கிடையாது, உன்னை கைவிடுறதும் கிடையாது. என்னை நம்பு, உன்னை நான் கரம் பிடித்து நடத்தி செல்வேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உன்னை நான் விடவே மாட்டேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? நம் இயேசு கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு விசுவசிக்கிறீங்களா? எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு இருக்கிறேன், விசுவசி. உன்னை திராணிக்கு மேலாக, உன்னை சக்திக்கு மேலாக நீ சோதிக்கப்படவே மாட்ட. நான் இருக்கிறேங்கிறத நீ உணர்ந்தா போதும். உன்னை தப்புவிப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன். தாயின் வயிற்றுல தாங்கிய நான் தலை நரைக்கு வரைக்கும், கல்லறை போய் சேரும் வரைக்கும், பரலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறது வரைக்கும் தாங்குவேன் என்று சொல்கிறார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 55 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிகின்றது, சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது. தாவீது என்ன சொல்றான் பாருங்க. கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிகின்றது, சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது என்கிறார். Praise the Lord. Praise the Lord. தாவீது கோலியாத்தை கொன்ற அந்த நாளிலே இஸ்ராயலின் எல்லா நகரங்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் சவுல் ராஜாவை வரவேற்கிறதுக்காக கடந்து வந்தார்கள். அப்பொழுது சவுல் 1000 பேரை கொண்டார், தாவீது 10,000 பேரை கொன்றார் என்று பாடிக்கொண்டு வந்தார்கள். இது சவுல் ராஜாவுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த நாள் முதற்கொண்டு எப்படியாவது இந்த தாவீதை கொன்று தீர்த்து விட வேண்டும் என்று, அழித்து விட வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்தார். அவர் தோற்று போய்விட்டார். இறுதியாக காட்டுக்குள் தாவீதை தேடிக்கொண்டு ஓடுகிறார். அந்திமாலையானதும் ஒரு பாசறையிலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா சீடர்கள், எல்லா அவருடைய போர் வீரர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே தாவீதும் அவனுடன் இன்னொரு போர் வீரன் அபிசாயிங்கிறவர்களும் 2 பேருமாக கடந்து வருகிறார்கள். இந்த பாசறைக்கு கடந்து வர்றாங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சவுல் ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு ஈட்டி ஊத்தி இருக்குது. அவருடைய தண்ணி குடிக்கிற கோவலையும் அங்கே இருக்குது. இந்த தாவீது என்ன செய்கிறார்? ஈட்டியையும் கோவலையும் எடுத்துக்கொண்டு அவர் கடந்து செல்கிறார். தூரத்துல ஒரு மலை மேல ஒரு நின்றுகிட்டு, சவுல் ராஜாவே, இதோ பாரும் ஒரு ஈட்டி, இதோ பாரும் ஒரு குவளை, இங்கே வந்து இதை எடுத்துக்கொண்டு செல்லுமாறு உமது பணியாளருக்கு கட்டளையிடும். நான் உன் பாசறைக்கு கடந்து வந்தேன். நான் விரும்பி இருந்தால் ஒரே ஒரு குத்தாக, ஒரே குத்துல உன்னை இல்லாமலாக்கி இருப்பேன். ஆனா நான் அப்படி செய்கிறவன் கிடையாது. அபிஷேகம் செய்யப்பட்டவன் மீது என் கரத்தை நீட்ட மாட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரியவர்னு பார்த்தீங்களா? தாவீது, சவுல் தாவீதை கொல்றதுக்கு விரட்டிட்டு போறான்.
அந்த விரோதி தான் கையில கிடைச்சிருக்கான், கண்ணு முன்னால கிடக்குறான், ஒரு செத்த பணம் போல தூங்கிட்டு கிடக்குறான், ஒரே குத்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்களா என்ன செஞ்சிருப்பீங்க? கல்லை எடுத்து தலையில போட்டுட்டு வந்திருப்பீங்க, அப்படிதானே? ஈட்டியை வச்சு குத்த முடியலைனாலும் பக்கத்துல கல்லை எடுத்தாலும் தலையில போட்டு சாவு, இதோட ஏன் துன்பம் தீர்ந்தது என்று சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த தாவீது தொடாம வந்துட்டான். இதை கண்ட பிறகும் இந்த சவுல் சும்மா விட்டானா? இன்னும் தேடிக்கொண்டே செல்கிறான், இன்னும் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். இறுதியில் சவுல் ராஜா பரிதாபமாக மரித்தார். பிரியமானவர்களே, தாவீது இஸ்ராயல் நாட்டுக்கு ராஜாவானார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் அமைதியாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே தாவீதுடைய சொந்த மகன் அப்சலோம் எழும்புகிறான். அப்சலோம் தனக்கென்று ஒரு படையை திரட்டி கொண்டு நான் தான் ராஜா என்று சொல்லி முழக்கமிடுகிறான். இந்த மகனுக்கு பயந்து தாவீது திரும்பவுமாக காட்டுக்கு ஓடுகிறார். காட்டுக்கு ஓடிய தகப்பனை விடாமல் மகன் துரத்தி கொண்டே செல்கிறான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மீது ஏறி தாவீதை துரத்தி கொண்டு போகிறான். அப்பொழுது அப்சலோமின் தலைமுடி கருவாளி மரத்திலே முட்களிலே மாட்டிக்கொள்கிறது. இவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறான். தாவீதுடைய வீரர்கள் அவனை கொன்று ஓடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அப்சலோமுக்கும் இந்த சவுலுக்கும் ஏராளமான பதவி ஆசை இருந்தது. இந்த பதவி ஆசையினால தாவீதுக்கு எத்தனை துன்பம் கடந்து வந்ததுன்னு பாருங்க. பிரியமானவர்களே, எல்லோரும் நன்றாக கவனியுங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் இருதயத்தில் பதவி ஆசையோ, பண ஆசையோ, பொருளாசையோ, சொத்தாசையோ, மாமிச இச்சைக்குரிய ஆசையோ வந்துவிட்டது என்றால் அது அடுத்தவரை துன்பப்படுத்தும், துயரத்துக்கு அடிமைப்படுத்தும். ஆகவே எக்காரணத்தை முன்னிட்டும் இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போய்விடாதீர்கள். பிரியமானவர்களே, நீதிமான் நிச்சயமாக ஜெயிப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீதிமான் என் தேவனை நோக்கி கூக்குரலிட அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். துன்ப வேளையிலும், ஆபத்தின் வேளையிலும், துயரத்தின் வேளையிலும் என் தேவனை நோக்கி கூக்குரலிடுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். பொல்லார் வெற்றி கொள்வது போல தோன்றினாலும் ஒரு நொடி பொழுதுல தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். சொல்லுங்க எல்லாரும். பொல்லார் வெற்றி கொள்வது போல தோன்றினாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நொடி பொழுதுல உயர்த்தப்படுவார்கள். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, ஐயோன்னு சொல்லாதீங்க, நான் அழிஞ்சு போறேனேன்னு சொல்ல. ஒரு நொடி பொழுதுல என் தேவன் உங்களை தூக்கி நிறுத்திடுவாருங்க. பிரியமானவர்களே, யாக்கோப்பின் மகன் யோசேப்புக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எகிப்து நாட்டிற்கு விற்று போட்டார்கள். அவன் புத்திபார் வீட்டிலே ஒரு அடிமையாக பணி செய்து கொண்டு இருக்கிறான். இந்த யோசேப்பின் நிமித்தமாக தேவன் அந்த குடும்பத்தை ஏராளம் ஆசீர்வதிக்கிறார். தேவானவர்களே, இந்த புத்திபாருடைய மனைவிக்கு இந்த மகன் மீது இச்சை கடந்து வந்து விட்டது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 50 ஆசைகளுக்கு நீங்க அடிமைப்பட்டீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு துன்பம் வரும்னு சொல்லிட்டு. இந்த புத்திபாருடைய மனைவியுடைய இச்சை, மாமிச இச்சைக்குரிய ஆசை இந்த யோசேப்பு மீது கடந்து வருகிறது. யோசேப்பு மறுத்துட்டார். தேவனுக்கு முன்னால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. இந்த அம்மா சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன செஞ்சிட்டாங்க? இந்த மகன் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. இவங்க நினைச்சிருப்பாங்க யோசேப்பனுடைய கதை முடிஞ்சிச்சு, இத்தோட அவன் சிறையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மறிக்க வேண்டியதான். என்ன இருந்தாலும் அவன் ஒரு அடிமை தானே, அவனுக்காக யாரு பரிந்து பேச போயிரா, அவனுக்காக யார் இருக்கிறா என்ற உள்ளத்துல நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு நொடி பொழுதுல யோசேப்பை எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தினார். எஸ்தர் ஆகமத்தை படிச்சு பாருங்க.
எஸ்தராகமத்திலே ஆமான் என்கிற பிரதான மந்திரி இருக்கிறான். அவன் அரண்மனைக்குள்ள போகும்பொழுதும் வெளியே வரும் பொழுதும் எல்லோரும் மண்டியிட்டு அவனை வணங்குவார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே வாயுக்காவலனாக மொர்தெகாய் என்கிறவர் இருக்கிறார். அவர் ஒரு யூதன். அந்த யூதன் உண்மை தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவார், வேற எதையும் வணங்க மாட்டார். உயிருள்ள தெய்வம், ஜீவிக்கிற தேவன், நம் ஆண்டவரை மாத்திரமே அவர் மண்டியிட்டு வணங்கக்கூடியவர். ஆகவே இந்த ஆமானை வணங்கவில்லை. அவன் வணங்காத காரணத்தினால ஆமானுக்கு மொர்தெகாய் மேல பயங்கர கோபம். அவன் என்ன முடிவு எடுக்கிறான்? இவனை மட்டும் இல்ல, இவனோடு சேர்ந்த எல்லா யூதரையும், யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறான். அதன்படியாக இந்த ஆமான் என்ன செய்யறான்? தன்னை வீட்டிலே ஒரு பெரிய தூக்கு மேடை செய்கிறான், இந்த மொர்தெகாயை தூக்கிலிடுவதற்காக. ஒரு நாள் அரசனுடைய உத்தரவை பெற்று அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது, இந்த நாளிலே எல்லா யூதர்களும் கொல்லப்படுவார்கள் என்று. யூதர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உபவசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு கதறினார்கள், ஆண்டவரே நாங்கள் திக்கற்றவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா என்று மன்றாடினார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார். திக்கற்றவன் கூவி அழைக்க உடனே பதில் கொடுப்பவர் நாம் ஆண்டவர். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? எஸ்தர் ராணி வழியாக அரசனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அரசன் உண்மையை உணர்ந்து கொள்கிறான். என்ன செய்கிறான்? இந்த ஆமான் யாருக்காக தூக்கு மேடையை செய்கிறானோ அதே தூக்கு மேடையில் ஆமானும் அவனுடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். இந்த மொர்தெகாய்க்கு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டது. பொல்லார் செழிப்பதை போல தோன்றினாலும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒரு நொடி பொழுதுல தூக்கிடுவார். பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இன்னமே நமக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளவுதான் என்று மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீராக் 48வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்க. இஸ்ராயேலருடைய உள்ளங்களும் கைகளும் நடுங்கின, தேர்கால பெண்களைப் போல அவர்கள் துன்பம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, இஸ்ராயேல் நாட்டை எசேக்கியாங்கிற ஒரு ராஜா ஆண்டு வருகிறார். அந்த நேரத்துல செனாகரிப்புங்கிற ராஜா அசிரிய மன்னன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தி வருகிறான். ஏய், நீ உன் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறிய, உன் கடவுள் உன்னையும் உன் மக்களையும் என் கையில இருந்து மீட்டுருவாரா? அவருக்கு எங்கேயும் சக்தி இருக்குது? என்ன பார்த்தாயா எல்லா நாட்டையும் ஜெயிச்சுக்கிட்டு வர்றேனே, உன் நாடு என்ன ஒரு தூசி, ஒரு எலுமிச்சம்பழம் போல, ஒரு கோழி முட்டை போல நான் மிதிச்சேனாக்கும் அது நொறுங்கி போயிடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை அவமானப்படுத்தி மக்களையும் அசிங்கப்படுத்தி கொண்டு துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எசேக்கியா ராஜா அங்கேயும் இங்கேயும் உதவிக்கு ஓடலைங்க, நேர போனார். எங்க போனாரு? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறதுக்காக போறார். தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்ற எசேக்கியா ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார். 2 அரசர் 19வது அதிகாரம் 19வது வசனம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தரணும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளட்டும். இப்படியாக ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பாருங்க, அருமையான ஜெபம் பாருங்க. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தரணும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். மாணவர்களே, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 35வது வசனத்தை வாசியுங்க. அன்று இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். மாணவர்களே, ஒரே ஒரு தூதனை கொண்டு 1,85,000 போர் வீரர்களை என் ஆண்டவர் கொன்று குவித்தார். ஒரே ஒரு தூதனை கொண்டு எலியாவின் பசியை ஆற்றினார். ஒரே ஒரு தூதனை கொண்டு சிங்க குகையிலே பசியால் வாடிய தானியேலுக்கு உணவு கொடுத்தார். ஒரே ஒரு தூதனை கொண்டு
சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்கு விடுதலை கொடுத்தார். உங்க துன்ப வேலையில, உங்க துயர வேலையில ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது ஒரு தூதன் என்ன, ஒரு கோடி தூதனை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பார். எத்தனை தூதனை அனுப்பி கொடுப்பார்? ஒரு கோடி தூதனை அனுப்பி கொடுப்பார். பிரியமானவளே, நான் தன்னந்தனியா கிடக்குறேனே, நான் விதவை ஆயிடுச்சே, நான் அனாதை ஆயிடுச்சே, நான் அகதி ஆயிடுச்சே, எனக்கு சொந்தமா தான் யாரும் இல்லையே, எனக்கு துன்ப நேரத்துல யாரு உதவி செய்வா? எல்லாரும் என்னை மிதிக்கிறாங்க, எல்லாரும் என்னை துன்பப்படுத்துறாங்க, என் நிலத்தை புடுங்கிக்கிட்டாங்க, என் சொத்தை புடுங்கிக்கிட்டாங்க, என்னை வீதியில விட்டுட்டாங்க என்று சொல்லி அங்கலாய்க்காதீங்க. உங்களுக்காக ஒருவர் உண்டு. அது யாரு? இயேசு. யாரு? இயேசு. உங்களுக்காக ஒருவர் உண்டு. அவருடைய பெயர் இயேசு. அவர் சர்வ வல்லவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். திருப்பாடல் 18:6 வாசிங்க. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தனது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவரை குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. உன்னுடைய கதறல் உன் கணவனுடைய செவிக்கு எட்டாது, உன் மனைவியுடைய செவிக்கு எட்டாது, உன் உற்றார் உறவினுடைய செவிக்கு எட்டாது. என் தேவனுடைய செவிக்கு மாத்திரம் எட்டும். நீ உன்னுடைய கதறலை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அது பிரியமானவர்களே, துன்ப வேலையிலும் துயர வேலையிலும் உன் நண்பனை நோக்கி ஓடாதீங்க, உற்றார் உறவினரை நோக்கி ஓடாதீங்க, மந்திரவாதியை நோக்கி ஓடாதீங்க. இல்ல நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், தங்க கட்டி, வெள்ளி கட்டி, இதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. என் ஆண்டவரை நோக்கி ஓடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எக்காரணத்தை முன்னிட்டோம் மந்திரவாதிய மாத்திரம் நம்பி ஓடிடாதீங்க. என் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. லேவியர் 19:31 வசனத்தை வாசிங்க. பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம், அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லார் காதுக்கு நல்லா விழுந்திருக்கும் நினைக்கிறேன். எடுத்தா மந்திரவாதி தான், எடுத்தா மாயவித்தக்காரன் தான், எடுத்தா குறி சொல்றவன் தான். நீ நில்றா, உன்னை தீர்த்து கட்டுறேன். எப்படி தீர்த்து கட்டுவ? செய்வன வைப்பேன், அங்க போவேன், இங்க போவேன், அவன்கிட்ட போவேன், லட்ச லட்சமா கொடுப்பேன், உன்னை தரமட்டமாக்கிடுவேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். என்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஒரு காலம் எந்த மந்திரவாதிக்கிட்டையும் போகாதீங்க பிரியமானவர்களே. என் ஆண்டவர் உனக்கு என்ன தேவையோ அதை இப்பவே சந்திக்க ரெடியாக இருக்கிறார். சாத்தான் ஆதி முதற்கொண்டு பொய்யன், அவன் ஏமாற்றுக்காரன், அவன் கொலைகாரன். அப்படிப்பட்ட தீய சக்தியை வச்சுக்கிட்டு மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரர்களும் குறி சொல்பவர்களும் செயல்படுகிறார்கள். நீங்க அவன் முன்னால போய் உட்கார்ந்தாக்கும் சாத்தான் உங்களை பிடிப்பானா பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டானா? உங்க குடும்பத்தை தரமட்டம் ஆக்குவானா ஆக்க மாட்டானா? யாரு காலில் விழுந்தாலும் சரி, யாரு கையில விழுந்தாலும் சரி, பிரியமானவர்களே, சாத்தான் காலில் மட்டும் விழுந்துறாதீங்க. அவன் அட்டை போல ஒட்டிக்கிடுவான். உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டாதான் அவன் போவே மாட்டான். அதுக்கு பிறகு எனக்கு பேய் சொல்லேன்னு இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயுமாக அலைய வேண்டிய தேவை இருக்கும். அது பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அலைச்சலை தவிர்க்கிறதுக்கு ஒரு காலம் மந்திரவாதிய நாடாதீர்கள். நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். திருவழிபாடு 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்க. தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை முன்னிட்டு மனமாறவில்லை. என்ன அருமையான வசனம் பாருங்க. தங்கள் புண்களையும் முன்னிட்டு
விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பிரியமானவர்களே, பாவத்தின் கூலி சாவு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் கிடக்கும் பொழுது, குடிக்கும், போதை மருந்துகளுக்கும், விபச்சாரத்திற்கும், இன்னும் சிகரெட்டு பிடிக்கிறதுக்கும், புகையிலை பாக்கு போடுவதற்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது நோய்க்கு அடிமைப்பட்டு போவீர்கள். உங்களுடைய தீய பழக்கம் உங்களை நோய்க்கு அடிமைப்படுத்தும். இந்த தீய பழக்கம் உங்களை புண்களுக்கு அடிமைப்படுத்தும். உங்களுக்கு எய்ட்ஸ் வியாதி வரும், கேன்சர் வியாதி வரும், டிபி வரும், அல்சர் வரும், இருதய நோய் வரும், நரம்பு தளர்ச்சி வரும். இப்படிப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? நீ செஞ்ச பாவம். நீ ஏராளமான பாவத்தை செய்துட்டு கடவுளை பழி துரைக்கிறாயே. எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று அங்கலாய்க்கிற மக்களே, மனமாறு. இன்றைக்கே உன் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து கொள். ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கதறி எழு, அப்பா நான் பாவம் செய்துட்டேன், அப்பா என்னை மன்னிமையா என்று ஒரு ஊதாரி மகனை போல இன்றைக்கு கதறு, கண்ணீர் விடு. தேவன் உன் மேல இரக்கமாயிருப்பார். பிரியமானவர்களே, எய்ட்ஸ் வியாதிக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் வாயிலிருந்து வந்ததெல்லாம் தூசண வார்த்தை. வேணா ஒரு கடவுளா மண்ணாங்கட்டி எனக்கு போய் இந்த மாதிரி வியாதியை கொடுத்துட்டாரு, எய்ட்ஸ் வியாதியை கொடுத்தது ஆண்டவரா? அப்ப நான் சொன்னேன், சகோதரா நீ மாத்திரம் கையை காலை அடக்கி ஒடுங்கி இருந்து நீக்கும் இந்த வியாதி உனக்கு வந்திருக்குமா? உன் சொந்த விருப்பத்துல நீ செஞ்ச பாவத்தினால தானே இப்படிப்பட்ட வியாதி என்று நான் அவருக்கு எடுத்து சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமையில உங்களுக்கு தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உரிமை என்று சொல்லி கால்வோன போக்குல போய்கிட்டு இருக்கிறீங்களே மக்களே, நாளைக்கு உனக்கு எய்ட்ஸ் வியாதி நிச்சயம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு கடந்து வர்றதுனால இன்றைக்கு தேவனுடைய பாதத்துல மண்டிட்டு உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்ய, தேவனை தூசிக்கிறத நிறுத்து. நீ செய்த பாவத்தின் கூலியாக நீ மரணத்தை அனுபவிக்கும் பொழுது, துன்பத்தை அனுபவிக்கும் போது, புண்களை அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தின் கூலியா இது என்று சொல்லி மனதுருக்கத்தோடு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு உன் துன்பத்தை அனுபவி. அப்பொழுது விண்ணகத்துல உனக்கு நல்ல ஒரு விடுதலையும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும், நல்ல ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். பாவம் செய்து விட்டாயா, மனம் திரும்பு, என் ஆண்டவருடைய பாதத்துல விடு, உனக்கு மோட்சம் உண்டு. லூக்கா 23வது அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசியுங்க. அவன், இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இன்னும் 2 கல்வர்கள் 2 பக்கத்திலும் அறையப்பட்டிருந்தார்கள். அதிலே ஒருவன் தேவனை தூசிக்கிறான். நீ மெசியாவானால் உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று சொல்கிறான். மற்றவன் என்ன சொல்கிறான்? நாம் தண்டிக்கப்படுவது சரியே, இவர் மாசற்றவர், ஒரு குற்றமும் அறியாதவர் என்று சொல்கிறார். தேவனை நோக்கி இந்த கல்வன் சொல்கிறான், ஆண்டவரே நீ அரசு உரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த கல்லன் மனதுருகிறான், மனமாறுகிறான், வேதனைப்படுறான் தான் பாவத்துக்காக. ஆண்டவருடைய உள்ளத்தை கண்டார். உள்ளத்தை பார்த்த தேவன் என்ன சொன்னார்? அந்த கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். பிரியமானவர்களே, பாவம் செய்து விட்டீர்களா? அது சிறுசோ பெருசோ எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது மனம் திரும்பு. துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்கும், பேரின்ப வாழ்வு கிடைக்கும். உனது துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம் இவற்றால் நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் பிரியமானவர்களே. ஆகவே தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. திருப்பாடல் 119, 71 வாசித்து பாருங்கள்.
எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். Praise the Lord. எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். Praise the Lord. பிரியமானவர்களே, நான் இளம் சகோதரியாக இருந்த பொழுது ஒரு விபத்திலே என்னுடைய கை ஒடிந்து போய்விட்டது. 7 மாதங்கள் என்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த நாட்களிலே ஒரு நொடி பொழுது கூட வீணாக்காமல் பைபிளை எடுத்து வாசித்து தியானித்தேன். ஏராளமான துன்பங்களை அந்த நாட்களிலே நான் அனுபவித்தேன். அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு சமர்ப்பணம் செய்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த அடிமையை கண்ணோக்கினார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாக என்னை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. புனித இன்னாசியாரை பாருங்கள். அவர் யுத்த களத்திலே யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் காலிலே குண்டு வாய்ந்தது. மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். அப்பொழுது அங்கே பொழுதுபோக்கிற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கதை புத்தகங்களை, புனிதர்களுடைய புத்தகங்களை எடுத்து படிக்கின்றார். அவரே ஒரு புனிதராக மாறிவிட்டார். நமக்கு துன்பம் வருகிறது நன்மைக்கே ஒழிய தீமைக்கு அல்லங்க. ஒவ்வொரு துன்பத்தின் முடிவும் நன்மை காத்திருக்கிறது. ஆகவே துன்பம் வந்து விட்டது என்று மாத்திரம் சோர்ந்து போய் விடாதீர்கள். நன்மை, துன்பத்தின் முடிவு என்ன சொல்லுங்க? நன்மை. துன்பத்தின் முடிவு நன்மை. நன்மை. அப்ப துன்பம் வர்றது நல்லதா கெட்டதா? நல்லது. துன்பப்படுறதுக்காகவே நம்ம இருக்கிறாங்க. காரணம் அந்த முடிவு இன்பம், பேரின்ப வீடு, மோட்சம், அங்கே போய் சேர்றதுக்காக. அதுதான் நமக்கு கிடைக்க போகிற மாபெரும் பரிசு. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நபுக்கத்நேசர் என்கிற ராஜா இருக்கிறார். அவர் 60 முழ உயர ஒரு பொற்சிலையும் 60 முழ உயரம் 6 அடி அகலமுள்ள ஒரு பொற்சிலையை செய்கிறார். அந்த சிலையின் அர்ப்பணிப்பு நாளிலே அவர் இப்படியாக கட்டளை போடுகிறார். நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இசை கருவிகள் முழங்கப்படும் பொழுது எல்லாரும் சார்ந்து பணிந்து அந்த சிலையை வணங்க வேண்டும். அந்த சிலையின் அர்ப்பணிப்பு நாள் கடந்து வந்தது. இசை கருவிகள் முழங்கப்பட்டன. எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் சித்ராக், மேசாக், அபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் மாத்திரம் அந்த சிலையை வணங்கவில்லை. காரணம், அவர்கள் யூதர்கள். யூதர்கள் உண்மை தெய்வத்தை மாத்திரம் வணங்குகிறவர்கள். எந்த சிலையையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள். இதை அறிந்த நபுக்கத்நேசருக்கு பயங்கர கோபம் வருது. அந்த 3 பேரையும் அழைச்சி, இன்னொரு முறை உங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கிறேன், விழுந்து வணங்க, இல்லைனா எரிகிற தீச்சூளையில தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொல்கிறான். இந்த 3 வாலிபர்களும் என்ன சொல்றாங்க பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. தீச்சூளையில் இருந்து எங்கள் ஆண்டவர் எங்களை மீட்க வல்லவர். நம்முடைய ஆண்டவர் எரிகின்ற தீச்சூளையிலிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட தீச்சூளையா இருந்தாலும் சரி, மனவேதனையா இருந்தாலும் சரி, உடல் நோயா இருந்தாலும் சரி, தொழில பொருளாதாரத்துல நஷ்டமாக இருந்தாலும் சரி, உன்னை மீட்க வல்லவராக இருக்கிறார். நபுக்கத்நேசர் 3 பேரையும் தூக்கி தீச்சூளையில போட கட்டளையிட்டான். 3 பேரையும் தூக்கி தீச்சூளையில போட்டாங்க. அங்கே என்ன நடக்குது? தீ அவ்வளவு சுடவே இல்லை. 4வது ஒரு ஆளும் ஒரு தேவதூதன் அவர்கள் கூட நடக்கிறத நபுக்கத்நேசர் பார்க்கிறான். இதை பார்த்தோன்னே இந்த புறையினத்து ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சித்ராக், மேசாக், அபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் துன்பப்படுவதற்கும் மரிப்பதற்கும் தயாரானார்கள். ஆண்டவர் அவர்களை தாங்கி பிடித்தார். அதே நேரத்தில் அந்த நபுக்கத்நேசருடைய கண்களையும் திறந்து விட்டார். பிரியமானவர்களே, இந்த நபர்களுக்கு துன்பம் வந்தது. துன்பம் வந்ததை போல வந்தாலும்
அது நன்மையாக மாறிவிட்டது. Praise the Lord. Praise the Lord. இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு இல்லை என்றான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் இந்த பூமியில வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு புறையினத்து ராஜா நபுகாத்நேசர் சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து அத்தனை வல்லமை வாய்ந்த தெய்வம். இந்த பூமியிலே அவரை போல வேறு தெய்வம் கிடையாது. Praise the Lord. Praise the Lord. நம்மை மீட்பதற்காகவே அவர் மனிதனாக வந்தார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் மீட்பதற்காக வந்தார். நபுகாத்நேசர் என்ன சொல்கிறார்? இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் இந்த பூமியிலே வேறு யாரும் கிடையாது. Praise the Lord. Praise the Lord. இதை கேட்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, துக்கமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. நம்முடைய தெய்வம் வல்லமை வாய்ந்த தேவன், அவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஆப்பிள் வெட்டி சாப்பிட போகும்பொழுது சுண்டி விரல் வெட்டப்பட்டு போய்விட்டதாம். அவருக்கு நல்ல வருத்தம் வந்துருச்சு. வாங்க, பக்கத்துல இருக்க மந்திரியாரை பார்த்து, மந்திரியாரே என் சுண்டி விரல் வெட்டப்பட்டுருச்சே அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த மந்திரியார் என்ன சொன்னாராம்? எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். என்ன சொன்னாரு? இவனை கையையும் காலையும் கட்டி அவனை சிறையில போடுங்க என்று சொல்லிட்டார். Praise the Lord. Praise the Lord. அப்ப மந்திரியார தூக்கிட்டு போய் சிறையில போட்டாச்சு. ராஜாவுக்கு நல்ல வருத்தம் வந்துருச்சு. தன்னந்தனியாக காட்டுக்குள்ள போறாரு வேட்டையாடுறதுக்கு. அங்கே காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த காட்டுவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவருடைய தேவதைக்கு ஒரு பலியிடுவது காட்டுவாசிகளுடைய பழக்கம். அப்போ இந்த நபரை பார்த்தோன்னே நல்ல கொழுகுலன்னு வாட்ட சாட்டமா இருக்கிறானே இந்த ஆளை பிடிச்சிட்டு போய் பலியிட்டுலான்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க காட்டு தேவதைக்கு பலியிடுறதுக்கு முன்னால அந்த அந்த பலியிட போற அந்த நபருடைய உடம்புல ஏதாவது காயம் இருந்தாலும் பலியிட மாட்டார்களாம். அப்படியாக இந்த ராஜாவை உச்சந்தல முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பரிசோதிச்சுக்கிட்டு வரும்பொழுது சுண்டி வரல ஒரு காயம் இருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்ப அந்த ஆளை பலியிட முடியாது. அப்படிதானே? என்ன செஞ்சாங்க? 2 அடி அடிச்சு ஓடுறான், காயப்பட்டு கிடக்குற உன்னை என் தேவதைக்கு பலியிட முடியாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு நேர சிறைக்கு ஓடுறான். ஓடி போய் என்ன சொல்றான்? மந்திரியாரே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றார். அப்ப மந்திரியாருக்கு என்ன செய்யறது, என்ன நடந்தது என்று கேட்கும்போது இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படிதான் நடந்து போச்சுன்னு சொல்லி. அப்ப மந்திரியார் என்ன சொன்னாராம்? எனக்கு நடந்ததும் நன்மைக்கு, என்னை சிறையில போட்டதும் நன்மைக்கு. என்ன மாத்திரம் நீ கூட்டிட்டு போயிருந்தீனாக்கும் உண்மை விட்டுட்டு என்னை போட்டு பழி வாங்கியிருப்பான். ஆக எனக்கு நன்மைதான் நடந்தது என்று சொன்னாராம். Praise the Lord. Praise the Lord. நமக்கு வர்ற எல்லா துன்பமும் கடைசியில எதுல முடியும்? நன்மையில முடியும். எனக்கு கேட்கலையே. நன்மையில முடியும். நன்மையில முடியும். உங்களுக்கு வர்ற துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை எல்லாத்தின் முடிவு நன்மை. அதுதான் பரலோகம். பரலோகத்துக்காக முன்குறிக்கப்பட்ட மக்கள் நாம் எல்லோரும் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் பாடுபட்டுட்டு கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம கடைசியில எங்க போய் சேர போறோம்? போய் சேர போயிடும். ஆகவே இந்த லோகத்தில் இருக்க சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை பார்த்து ஐயோ என் இதயம் வெடிக்கிறே என்று சொல்லாதீங்க. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், எனக்கு முன்னால நீ சிலுவை சுமந்து போயிருக்கிறீர், எனக்கு முன்னால இந்த லோகத்துல நீ துன்பங்கள் பாடுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறீர். ஆகவே என்னையும் விடுவிப்பீர் ஆண்டவரே. எல்லா துன்பத்திலிருந்தோம், எல்லா கஷ்டத்திலிருந்தோம், எல்லா நஷ்டத்திலிருந்தோம் நீர் என்னை நிச்சயமா விடுவிப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நடந்ததெல்லாம் நன்மைக்கே ஆண்டவரே என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி.
நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. அப்படியே வல்லமையோட துதியுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 பாவை துதிக்கிறோம் போற்றி போகிற வாசரை நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, வாக்குமாராக நன்றி. சபை உடைத்து விட மாட்டவரே, நாளே உடையும் வல்லமை நாளே உடையும் தந்தையில ஒத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்பா உங்களுடைய பிரேமக்கு நன்றி, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா நன்றி 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 தெய்வமே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லா துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்து விடுதலை கட்டளையிடும் ராஜாதிராஜா ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இறுதி வரைக்கும் தாங்க போற தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம். அப்பாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிற தெய்வமே, யோகாயத்தில் விடுதலை கொடுக்கிற மாண்டவரே, இயேசுவே விடுதலை கொடுமாண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமே துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. பிரியமானவர்களே, நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord.